ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ 10th தமிழுக்கான ஓல்டு சிலபஸ் தான். ஸோ நியூ புக்குன்னு போட்டிருக்கோம். அதாவது யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்லேயும் சரி, இப்போ நியூ புக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். பட் ஒரே இடத்துல மட்டும் ஒரு சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து கவர் பண்ணி தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் மொத்தம் 71 மார்க் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸில் இருக்கும். சரிங்களா? பேச்சு வழக்கில் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் பயன்படுகிறது. டேஸ் பயன்படுகிறதுன்னு அளபடை. சரிங்களா? ஸோ அடுத்து சேவ் த நெஸ்ட். அடுத்து உயிரிழப்படை வகைப்படும். ஸோ உயிரிழப்படை மொத்தம் எத்தனை? எனக்கு தெரிஞ்சு 3. ஓகே, ரைட்டு. அடுத்து சேவ் த நெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் ஒரு 70 கொஸ்டினுக்கு ஈஸியாக வாசித்து நீங்கள் கிளிக் பண்ணல உங்களோட ஆன்சர் இங்கேயே தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆன்லைன் டெஸ்ட்டை போட்டு ரெகுலராக பார்க்க நம்மளுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எங்கேயும் தேடவே வேணாம். ஸோ நம்மளோட வெப்சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சிலபஸ் வைஸும் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாகவே கண்டெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலையும் நம்மளோட வெப்சைட்டையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூற்று செயல்களில் ஓசையை நிறைவு குறில் எழுத்துக்கள் அளவெடுக்கும். கூற்று அளபடையை குறிக்க அவற்றின் பின்னால் குறில் எழுத்துக்கள் எழுப்பப்பெறும். இது ரெண்டுமே சரி. தவறா போச்சுடா. கூற்று 1 தவறு, சரி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழாவே தப்பான ஆன்சரை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் ஆப்ஷனை காட்டிடும். ஸோ உங்களுக்கான இந்த 10th தமிழுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.